ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கேமிங் லெஜெண்ட்ஸ். ஸோ நாம் இன்னைக்கு ப்ளே பண்ண போகிற கேம் கிளாஷ் ஆஃப் கிளான். இது என்ன ஈவெண்ட்னா டோன்ட் போக் த பேர். ஸோ இந்த ஈவெண்ட்டை தான் நாம் இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன ட்ரூப்ஸ் தந்திக்கிறான்னு இது நான் ஃபஸ்ட் ட்ரைனில் ஃபினிஷ் பண்ணல. ஸோ இது எத்தனையோ அட்டெம்ப்ட்டு போக தான் இப்போ எகெயின் இந்த அட்டாக்கிங்கை போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ எந்தெந்த கேரக்டரை எந்தெந்த பிளேஸில் ட்ராப் பண்ணணும். ஸோ இந்த கேம் பிளேயிங்கை பார்த்தா டிஃபெக்ட் ஆகுமா இல்லைன்னா ஒரு 3 ஸ்டார் கிடைக்குமான்னு மிச் எண்டிங்கில் தான் தெரியும். ஸோ எப்படியோ இந்த ஈவெண்ட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டுடைய ரிவார்ட்ஸ் என்னென்ன கிடைக்குமென்னு தெரியலை. அது என்னென்ன கிடைக்குமென்னு வெயிட் காயின்ஸ் அண்ட் பபிள்ஸை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஜெம்ஸ் பாக்ஸ் இது ரிசர்ச் எல்லாம் ஓகே. கிளைம் பண்ணதுக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகுது. போர்ஷனோட அதை யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த போர்ஷனை யூஸ் பண்ணால் தான் இன்னும் 5 போர்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டு நாம் சர்ச் பண்ணணும். இதுக்கான்னு தெரியலை. ஒவ்வொரு போர்ஷனை தந்துக்கிறாங்க ஒரே மாதிரி. கிட்டத்தட்ட இது மாதிரி தான் விளங்குது. இதுவாக இருக்குமோன்னு ஒரு கன்ஃபார்மாக இல்லை. திரும்ப ஒரு வாட்டி அந்த போர்ஷன் எப்படி இருக்கும் பார்த்துக்கொள்ளணும். ஸோ வெயிட் மிஸ்டேக்குங்கா, போர்ஷன் மிஸ்டேக் ஆகிடுச்சோ. இந்த போர்ஷனை நான் கிளைம் பண்ணணும்னா எனக்கு டிக்கிய 5 போர்ஷனில் இந்த போர்ஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை. அதனால எனக்கு டிகேஎஸ் போர்ஷனை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். அப்போ தான் எனக்கு இதை கிளைம் பண்ண முடியும். ஸோ ஒரு 2 போர்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதனால் எனக்கு அந்த போர்ஷனை கிளைம் பண்ணவே முடிஞ்சிச்சு. ஸோ போர்ஷன் அண்ட் 200 ஜெம்ஸ் அண்ட் இன்னொரு சாமானுக்கு என்னமோ கிடச்சிச்சு. அது என்னென்னு ஒழுங்காக கவனிக்கவில்லை.